ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு. ஆண்களுக்கு காதலிக்கவே தெரியலன்னு பெண்கள் எப்பவுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா, அது ஏன்? லவ்னாலே கமிட்மெண்ட் தான் சார். பட் இப்போ இருக்க பசங்க வந்து அது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கல. எது டைம் பாஸ் லவ்வாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா அந்த ஜென்ரேஷனுக்காக எல்லாரும் லவ் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் லவ் பண்ணுறாங்க. நாங்கள் கொஞ்சம் சினிமேட்டிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதே வந்துட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா, இந்தா எடுத்துக்கோ அப்படி இல்லை, வா காஃபி குடிக்கலாம் அப்படி இருக்கணும். ஸோ அது வந்து பாய்ஸ் கிட்ட இருக்காது. ஃபஸ்ட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க லவ் எப்படின்னா டாப்பில் இருக்கும். நாங்கள் அக்செப்ட் பண்ண அப்புறம் அதான் வந்துட்டாங்கல்ல நம்பால் தானே அப்படின்ற ஒரு அலட்சியம் வருது. இப்போ இவங்க சினிமேட்டிக்னு சொல்லும் போது அவங்க சிரிச்சாங்க இல்லையா? சினிமேட்டிக்னா நார்மலாக எவ்வளோ ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாரணம் ஆயிரம்ல வர்ற கிருஷ்ணன் அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் கிடையாது இல்லையா? ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நம்ம பார்க்குறது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கே வந்து அவங்க கிட்ட கம்மியாக இருக்கும். அதனால தான் எப்பயுமே வந்து ஒரு விமன் அட்டென்ஷனுக்காக சண்டை போடுவா. சொல்லுங்கம்மா. ஆண்கள் வந்து 5 மணி பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க, 5:30 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, 5:45 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. சரி, அந்த பொண்ணுங்க அப்படி கிடையாது. இவன் தான் நம்மளுடைய ஆண் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 5:30 பஸ், 5:45 பஸ், 6 மணி பஸ்ஸுன்னு. இப்போ அந்த மாதிரி இல்லை அது சொல்ல வரேன். இந்த மாதிரி ஆண்கள் இல்லைன்னா அந்த மாதிரி பெண்களும் இப்போ இல்லை. அதாவது நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, 5:30 மணிக்கு ஒன்று, 5:45 ஒன்று, 6க்கு ஒன்றுன்னு நாங்கள் இல்லை, நாங்கள் ஒன்றுன்னா ஒன்று. சரியா புரிஞ்சுட்டேனா? ஓகே. இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் வந்து கேட்குறான் அப்படின்னா, அம்மா அப்பாவை, கெரியரை, படிப்பை எல்லாத்தையுமே விட்டுட்டு நாங்கள் வர ரெடியாக இருப்போம். ஆனால் ஒன்று தான் கேட்போம், உங்கள் அம்மாவை ஏற்றிக்காமல் என்ன ஃபஸ்ட்டு சீட்டில் ஏற்றிக்கோ கார்லன்னு கேட்டால் அப்படி 10கிட்ட ஏறியும். அப்போ ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு ஆணால் அந்த பெண்காக பண்ண முடியாதுன்னும் போது நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு அந்த ஆண்காக வர பெண் கண்டிப்பாக அதிகமாக தான் சார் காதலிக்கிறேன் அந்த ஆணை விட. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் நாங்கள் போவோம் அந்த ஒரு ஆண்காக. அவருக்கு ஒன்று தேவை அப்படின்னா நாங்கள் வெயிட் பண்ணுவோம் until he completes his entire dreams. ஆனால் இதுவே நான் ஒரு நிலமையில இருந்தாரா அவர் பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு அது டவுட் தான். ஏன்னா ஒரு சின்ன ஆனிவர்சரி டேட் கூட, லைக் லவ் ஆனிவர்சரி டேட் கூட அவர் மறந்துடுவார். ஆண்கள் வந்து எங்களை போன்று காதலிப்பதில்லை அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சூழல் இருக்கா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மேரேஜ் டேட்டு அப்புறம் இந்த ஆனிவர்சரி டேட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலன்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் லவ் எப்படின்னா, ஆஃபீஸில் வந்து ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் வந்தாங்க எங்கள் லவ் தான். போதுக்கு முன்னாடி ஒரு ஹக் பண்ணால் எங்களுக்கு அது லவ் தான். அவங்கள பார்த்து நீ எனக்கு அழகாக இருக்க, எங்கள் பசங்களுக்கு அந்த மாதிரி தான் லவ். பெண்களுக்கு வந்து லவ்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லவ்வை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து இது மாதிரி ஐ லவ் யூ அவங்க ஃபோட்டோ போட்டு நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க லவ்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிஜமாக அது லவ் இல்லை. நம்ம லவ் வந்து தேர்ட் பர்சன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து நிஜமாக லவ் இல்லை. லவ்ன்றது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, என்ன கேட்குறாங்களோ வாங்கி தரதில்லை, பர்த்டேக்கு கரெக்டான டைம் 12 மணிக்கு விஷ் பண்ணுறதில்லை. இதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, நாங்கள் ஓடுறதே அவங்களுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? அது அவங்க தெரிஞ்சுக்கிறதில்ல. அது தெரிஞ்சுக்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.